அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா, வீட்ல அந்த நவராத்திரி எண்ணெய் எடுத்துட்டு போயிட்டு 9 இடங்கள்ல விளக்கேத்தணும் இல்லையா? அப்புறம் வீட்ல ஏத்தக்கூடிய அந்த பூஜை விளக்குல ஏத்தக்கூடிய அந்த எண்ணெயில நவராத்திரி எண்ணெய கொஞ்சம் அகண்ட எண்ணெய கொஞ்சம் கலந்து வருஷம் முழுக்க ஏத்துவோம். அது மாதிரி அது எப்பவும் மருந்து மாதிரி கையில இருக்கும். அதனால வருஷத்துக்கு வாங்கிட்டு வந்துருவோம். சோ அந்த மாரி வச்சிருக்கப்போ எங்க சித்தி பையன் வந்து நான் காலேஜ் படிக்கிற சமயத்துல அவன் கை குழந்தை. அவனுக்கு வந்து ரொம்ப யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு கை குழந்தைக்கு யூரின் பாஸ் பண்ண முடியாம வயிறுலாம் வீங்கி அவன் துடிச்சு அழுதுகிட்டு இருக்கான். அவங்க வந்து எங்க ஊர் பக்கத்துல குடவாசல் பக்கம் ஒரு கிராமம். அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு, அங்க பார்க்க முடியாதுன்னு பக்கத்துல குடவாசல் ஹாஸ்பிட்டல் பார்க்க சொல்லி, அங்கேருந்து எங்க ஊர் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. சோ அவங்க தூக்கிட்டு வராங்க. ஆனாலும் குழந்தை துடிச்சு அழுகுறான். கொத்தம் கத்திட்டு இருக்கான். எங்களால எதுவுமே செய்ய முடியல. கை குழந்தை. சோ என்ன பண்றான்னா, அப்ப அம்மா எங்க வீட்டு சாமி கிட்ட சாமி பூஜை அறைகிட்ட போட்டு இவனோட அடி வயித்துல அகண்ட எண்ணெய தடவி விட்டுட்டு, அப்படியே அம்மாட்ட போட்டுட்டு நான் தியானம் பண்றேன். தியானம் பண்ணா கண்ண மூடிட்டு இருக்கிறேன். என் மேல அவன் போற என்ன சொல்றது? அவன் போற யூரின் வந்து என் மேல வந்து படுது. அந்த அளவுக்கு வந்து அவன் போகவே முடியாம துடிச்சுக்கிட்டு இருந்தான். வெளியே வரல. 2 நாளா போக முடியாம கொஞ்சம் கொஞ்சமா போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் சுத்தமா ஒரு டிராப் கூட வரல. அதனால வயிறு ரொம்ப வீங்கி போயி, ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போய் குழந்தைய கையில கூட வச்சுக்க முடியல. அந்த மாரி இருந்த ஒரு பிரச்சனை வந்து ஜஸ்ட் இந்த அகண்ட எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஆகல சக்தி. அத கண்கூடா நான் பார்த்தேன்.